கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு துதிக நம்பிக்கை உண்டாவதாக. 10 நாட்கள் சிறப்பு ஜெப கூடுகையின் 4ஆம் நாள் கூடுகைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி வரவேற்று உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு விசேஷித்த செய்திகள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்க நாம் யாவரும் பாரத்தோடு காத்திருக்கிறோம். இந்த நாளினுடைய எல்லா நிகழ்வுகளும், அது பாடல் கூட்டமா இருக்கட்டும், வேத வாசிப்பாக இருக்கட்டும், தேவ செய்தியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து ஒரு நன்மைக்கு ஏதுவான நாளாக கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் அனைத்து ஆராதனை பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக நம் மத்தியிலே இருக்கிற அன்பான சகோதரர் குமார் அவங்க இதற்காக பாரத்தோடு ஜெயிப்பாங்க. இந்த நாளின் அனைத்து நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரன்னு சொல்லிட்டு உன்ன சொல்றதுக்கு அவர் சொல்றாரு. ஓ சாரி, மன்னிக்கணும், நான் மாத்தி எழுதிட்டேன். தேவபிரசாதையா மன்னிக்கணும், சாரி நான் மாத்தி எழுதிட்டேன், எனக்கு சரியா தெரியல, மன்னிக்கணும். ஆமா, இன்னைக்கு இந்த நாளினுடைய எல்லா நிகழ்வுகளையும் தேவன் நமக்கு அனுகூலமாய் மாற்றி ஆசீர்வதித்தரன்னு சொல்லிட்டு நம்மத்தில் இருக்கிற அன்பான சகோதரி குமாரி தேவபிரசாதம் அவர்கள் நமக்கு பாரத்தோடு ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் தலை தாழ்த்தி பயபக்தியோடு இந்த நாளுடைய சகல நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கண்களை மூடி ஜெபிப்போம். சகோதரி குமாரி சிஸ்டர், உங்களுக்கான நேரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே பா, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையிலே நீர் கிருபையை ஆசீர்வதிப்பதிலும் சுவாமி அப்பா. இந்த 10 நாள் பிரேயர் கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறீர் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ற தலைப்பிலே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே 3 நாட்களாக ஆண்டவரே இந்த கூடுகையிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அப்படியா இந்த 4ஆம் நாள் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் சுவாமி. தேவரீர் அப்பா உடைய பிரசன்னம் இந்த ஆண்டவரே இந்த கூடுகையில இருந்து வழிநடத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஜெபித்த காலங்கள் உண்டு அப்பா. ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவரே அநேக ஆலோசனைகளை கடந்த 3 நாட்களாக நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெபத்தின் கூடுகையின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே அப்பா. உடைய அனுபவம் ஆண்டவரே உடைய இடைப்படுதல் எல்லாமே கர்த்தாவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும் சுவாமி அப்பா. எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் வார்த்தைகளை அனுவாதப்படுத்தாவே ஆவியானவருடைய ஆண்டவரே அவருடைய இடைப்படுதல் எங்களோடு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லாவற்றிலும் முழுமை சிரமமாய் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே 4ஆவது நாளிலும் கூட கர்த்தாவே தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தாவே உடைய பிரசன்னம் இந்த கிருபை இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே வந்து வழிநடத்தியர்களும் ஏசப்பா. தொடர்ந்து அனைவரையும் கரங்களிலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மீதி உள்ள நேரத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். மிக்க நன்றி சகோதரி. அடுத்தது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக
துதியினாலே அவரை நாம ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த துதி ஆராதனுடைய வேலையை அன்பு சகோதரி ஜாய்ஸ் அவர்கள் நடத்துவாங்க. இப்பொழுது ஒரு பாடல்களை பாடி தேவநாம மகிமைக்கென்று அன்பான சகோதரி ஜாய்ஸ் திலகம் அவங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக பெரிய பாட்டு புத்தகத்தில் 376 தெரிந்தவர்கள் என்னோட கூட பாடலாம். ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா, என்னை அபயம் என்றுனக்கு கை அளித்தேன் போர்பாதா, அளித்தேன் போர்பாதா. ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா, உண்மை மனதோடுன்னை கெஞ்ச, உலகெண்ணம் எல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, உரிமையே மிஞ்ச. தொன்மையாயக்காரன் போல் அஞ்ச, பாவதோஷம் அகல தீரு ரத்தம் ஊழிஞ்ச, ரத்தம் ஊழிஞ்ச. ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஊக்கமுடன் ஜபம் செய்ய, தகா நோக்கம் எல்லாம் கேட்டு நொறுங்கிய நைய, நொறுங்கிய நைய. பேய்கணங்களோடு போர் செய்ய, நல்ல ஆக்கம் என்னில் தந்து ஏக்கம் தீர்ந்துய்ய, ஏக்கம் தீர்ந்துய்ய. ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா, என்னை அபயம் என்றுனக்கு கை அளித்தேன் போர்பாதா, அளித்தேன் போர்பாதா. ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா. மற்றொன்று விசேஷித்த பாடல். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய், நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே, ஏன் அழுகின்றாய். எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று நீ சோர்வடையாதே, ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார்.
கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். ஆமென். மிக்க நன்றி அக்கா. அருமையான பாடல்கள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தின அந்த சகோதரியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை சகோதரி ரெஜினா அவர்கள் வாசிப்பார்கள். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை திருமதி ரெஜினா அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் நாள் கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வேத வாசிப்புக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 2வது முறை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். வாசித்த வசனத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை அவளோடு கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். இந்த நாளின் தேவ செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லியும், தூதினை கொண்டு வந்திருக்கிற அன்பான சகோதரரை பரிசுத்த ஆவியானவராலே இடைக்கட்டி இந்த நாளில் கொடுக்கப்படுகிற செய்தியானது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மத்திலே இருக்கிற அன்பான சகோதரர் குமார் இந்த விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. இந்த நாளின் தேவ செய்தியை கொண்டு வருகிற அன்பான சகோதரரை கர்த்தர் பலப்படுத்தணும் சொல்லி இந்த நாளின் செய்தியானது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக சகோதரர் குமார் அவங்க விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. சகோதரர் குமார் அவங்க. இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உங்க சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த கூடுகை நிமித்தமாக நாங்கள் ஒரு குடும்பமாக உம்முடைய நாமத்தை விசுவாசிக்க என் தேவன் கிருபை செய்த தயவுக்காக நன்றி. 3 நாள் கூடுகை முடிந்து 4ஆம் நாள் இந்த கூடுகையை நன்மையும் செம்மையுமாய் கூடி தந்த தயவுக்காக நன்றி சாமி. ஆண்டவரே, நாங்கள் கூடியிருப்பது எவ்வளவு நல்லதென்று நீர் அறிவீர் சாமி. இதற்காக நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி சாமி. இதை நாங்கள் பிரயோஜனம் உள்ளதாக எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இது ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவர்களே, இந்த பாடின பாடல்களையும் வாசித்த வசனங்களையும் என் தேவன் நேர்த்தியாய் ஆசீர்வதிங்கப்பா அவர்களை. இது ஆண்டவரே, இந்த நேரத்தில் எடுக்க போற தாசனையும் இந்த பாடத்தின் வாயிலாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பது தெரியாது சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஆற்றலையும் அந்த நினைவு கூறுதலையும் நாங்கள் செவிக்குள் வாங்கி எங்கள் இருதயத்திற்குள் பாதுகாத்து கொண்டு அதை நாங்கள் அவ்வப்போது ஆண்டவரே நாங்கள் அதை தியானிக்க என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நடக்க இருக்கிற இந்த தேவ செய்தியானது எங்களுக்கு மிகுந்த ஒரு பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி குமார். இப்பொழுது நமக்கு இந்த நாளின் மன்னாவை நமக்கு தரும்படியாக அன்பான சகோதரர் பிராங்க்லின் நம்மத்தில் இருக்காங்க. நாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே பெறப்போகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் யாவரும் பாரத்தோடு
பயபக்தியோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளின் தேவ செய்தியை தருகிற அன்பான சகோதரர் பிராங்க்லினை திடப்படுத்தும்படியாக நாம் காத்திருப்போம். இப்பொழுதும் தேவ செய்தி தரும்படியாக சகோதரர் பிராங்க்லின். இந்த வேலைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4ஆம் நாள் ஜபா 10 நாள் ஜப இந்த கூட்டத்திலே 4ஆம் நாளிலே அடியனையும் ஆண்டவர் ஒரு சிறு கருவியாக பயன்படுத்துறதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாசித்த வசனங்களுக்கு ஈடாக நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, காத்திருத்தல் அல்லது பதில் அளிக்கப்படாத ஜெபங்கள் விசுவாசத்தோடு இருக்க கர்த்தர் எதற்காக இந்த நாம் இருக்கிற ஜெபங்களுக்கு கால தாமதம் செய்கிறார்? இல்லை, நாம் அதற்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களில் எவ்விதமாக நாம் காத்திருந்து அதன் மூலம் தேவ பலத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அநேக தருணங்களிலே நாம் காத்திருப்பது என்பது நமக்கு பிடிக்காத ஒன்று என்பதை நாம் அறிவோம். சில வேளைகளிலே நாம் பயன்பட்டு போகும்போது ரயில் தாமதமாக வருகிறது என்றால் மிகவும் நாம் சோர்வடைந்தவர்களாக காணப்படுவோம். எப்பொழுது இந்த ட்ரெயின் வரும் என்பதை மாத்திரமல்ல, மருத்துவரிடத்திலே நாம் போகும்போது அதற்காக காத்திருக்கும் போது அதே ஒரு சிந்தை நமக்கு வருகிறது. மாத்திரமல்ல, பயணப்பட்டு போகிற போதும் இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிற்கும் போதும் நமக்கு காத்திருப்பது மிகுந்த ஒரு எரிச்சல் ஊட்டுறதாக தான் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் வேதத்திலே அநேக பிள்ளைகள் அநேக ஆண்டுகளாக காத்திருந்து தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பதிலையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இன்று 3-4 நபர்களை இங்கு நீங்க பதிவு செய்திருக்கிறார்கள். ஆபிரகாம் தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றத்தக்கதாக 25 ஆண்டு காலம் அவர் காத்திருக்க வேண்டி இருந்தது. அவருக்கு புத்திர சுவிகாரம் இல்லை. அவர் ஆண்டவரிடத்திலே ஜெபித்த போது அவர் 25 ஆண்டுகள் கழித்து அவர் வேண்டிக் கொண்ட அந்த காரியம் அவருக்கு நிறைவேறியது. மாத்திரமல்ல, மோசேயின் அனுபவத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் 40 ஆண்டுகள் அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். வேதத்தின் மூலம் நாம் அறிகிறோம். மாத்திரமல்ல, யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் அடிமையாக விற்கப்பட்டது முதல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த ஸ்தானம் வரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவர் அவரை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை குறித்து நாம் வேதத்துல நமக்கு தெள்ள தெளிவாக சொல்ல இருக்குது. அநேக பிரசங்களிலும் நாம் அதை கேட்டிருக்கிறோம். இவற்றெல்லாம் நாம் பார்க்கும்போது 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். மோசே 40 ஆண்டுகள் காத்திருந்தார். யோசேப்பு அவருடைய காலத்திலும் அவர் அடிமையாக விற்றப்பட்டு அவர் ஸ்தானம் உயர்த்தப்படுவதற்கு வரைக்கும் அநேக ஆண்டுகள் அங்கு தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த மாமனிதர்கள் எல்லாருமே தேவனுடைய சித்தத்திற்கென்று தங்களை ஒப்புவித்து தங்களை தாழ்த்தி அவர்கள் காத்திருந்தார்கள்.
தேவனுடைய பதிலுக்காக, தேவனுடைய பிரதித்துவத்திற்காக அவர் காத்திருந்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில தேவன் தலையிடுவதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அது இல்லாவிட்டாலும் பரிசுத்த வேதாமத்தில் உதவிக்காக காத்திருப்பதற்காக பல உதாரணங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். காத்திருப்பு நம் பொறுமைக்கு சவாலாக இருக்கிறது என்பதை தேவனுடைய வசனத்தின் மூலம் நாம் அறிகிறோம். மாத்திரமல்லாதபடிக்கு தேவனுடைய காத்திருக்கிறவர்களுடைய பண்பு பொறுமை என்பதை வேதம் கூறுகிறது. ஜபத்திலும் அப்படியே பெரும்பாலும் நாம் பதிலுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு சில வேளைகளிலே நீங்கள் பார்க்கும்போது கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அதற்கு பதில் அளிக்கிறார். தானியேலின் அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அவர் ஜெபிக்கும் பொழுதே எனக்கு பரலோகத்திலே கட்டளை வெளிப்பட்டது என்று அங்கு சொல்லுகிறார். ஆகவே உமக்கு உதவி செய்வதற்காக நான் வந்தேன் என்று காபிரியேல் தூதன் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்க மேலே குறிப்பிட்டுள்ள தேவதாசர்கள் எல்லாரும் ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இவருடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த ஆண்டுகள் நெடுகிலும் அநேக ஆண்டுகள் முழுவதுமாக இவர்கள் அவருடைய தேவனுடைய இடைப்படுதலுக்காக காத்திருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு உண்மையான ஜபத்திற்கும் ஒரு பதில் வரும் என்பதை நாம் அறிவோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் நீங்கள் தேடும் நேரத்திலே வராமல் போகலாம். ஆனால் அது உங்கள் தேவையை சிறப்பாக பூர்த்தி செய்யும் வழியிலும் நேரத்திலும் வரும். தனிமையிலும் களைப்பிலும் சோதனைகளும் நீங்கள் செய்யும் அந்த நேரத்திலே செய்யும் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். எப்பொழுதும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அல்ல, ஆனால் எப்பொழுதும் உங்கள் நன்மைக்காகவே இந்த தாமதத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காத்திருப்பு என்பது தேவனுடைய ஜபத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாய் இருக்கும்போது நமக்கு மிகுந்த அதிருப்தி ஏற்படுகிறது, அவிசுவாசம் ஏற்படுகிறது. அந்த நேரங்களிலே நாம் நம்முடைய முன்னோர்களாகிய தேவதாசர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் ஆண்டு கணக்கிலே எவ்வாறு அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்தார்கள், தேவனுடைய பதிலுக்காக காத்திருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அப்பொழுது அப்படி செய்யும் போது நம்மை முழுமையாக தாழ்த்தி நமது தேவைகளை தெளிவாக வழியில் கர்த்தரை சாதிப்பதை ஒப்புக்கொண்டு முன்வைக்கும் போது அவர் பதில் அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் உடனடியாக பதில் அளித்தால் சில வேளைகளிலே அந்த பதிலுக்கு உடனே பதில் அளிச்சானாக்கா சில நேரங்களில் நாம் என்ன பண்ணோம்னாக்கா நம்முடைய வெற்றியான ஒரு சிந்தை வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்று இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒரு நெருக்கடியை தீர்க்க எந்த வழியும் காணாதும் போது கடவுள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாதது ஒன்று நடக்கும் போது அந்த நேரத்திலே நாம் அதிக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும். நாம் எதிர்பார்க்கவே முடியாது, ஆண்டவர் இதை செய்வார் என்ற நம்பிக்கையில இருந்து எதிர்பார்க்காத நேரத்துல கூட ஆண்டவர் நமக்கு செய்யும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு குறிப்பிட்டுகிறார்கள். என்னை நோக்கி கூப்பிடு, இக்கட்டான நேரத்திலே துன்பமான நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருள செய்கிறார் என்பதை வேதத்தின் மூலம் எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதத்திலே குறிப்பிட்டு. ஆகவே தேவன் நேர்மையான தாழ்மையான ஜபங்களுக்கு பதிலளிக்கிறார். அவருடைய பதில் தான் ஒரு சிறந்த பதிலாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் அதை ஒப்பு கொடுக்கும் போது அதை நேர்த்தியான பதிலை அவர் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். நீங்கள் அவரை எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அவரை நம்புகிறீர்கள். உங்களுக்கு அதிக அமைதி கிடைக்கும். மேலும் அவருடைய வழிநடத்தலுக்காகவும் தலையீற்றுக்காகவும் காத்திருக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் மீதும் அவருடைய அன்பு மீதும் அவருடைய வாக்குறுதிகள் மீதும் கடந்த கால சவால்களில் அவர் வழிநடத்தின விதங்களின் மீதும் உங்கள் கண்களை பதிய வைக்கும். ஆகவே இந்த போன்ற தருணங்களிலே ஆண்டவர் கால தாமதம் ஆனாலும் கூட அவர் மீது நம்பிக்கை கொண்டு, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டு கடந்த காலங்களிலே அநேக நன்மைகளையும் இக்கட்டான சூழ்நிலையில் வழிநடத்தின அந்த காரியங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். உம்மையும் உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று ஏசாயா 26:3 சொல்லியிருக்கிறது. ஆகவே பூரண சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். எப்பொழுது என்றால் அவர் வாக்கு தத்தத்தின் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் நாம் காத்து கொள்ளும் போது அதை நமக்கு நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்வீர் என்று இங்கு வேத வசனம் சொல்கிறது. கடவுள் எதிர்காலத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய எதிர்காலம், நமக்கு என்ன நடக்க போகிறது, நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கான அக்கறையை காட்டுகிறார். நிச்சயமாக நம்முடைய காரியங்களில் அவர் அக்கறை காட்டுகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் இப்பொழுது பதிலளிக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் அவரிடம் சிறந்த பதில் ஒன்று அவருக்கு இருக்கிறது. நாம் உடனே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். உடனே கிடைத்து விட்டால் நன்றாய் இருக்குமே என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எண்ணிருக்கிற காரியத்தை காட்டிலும் அவர் சிறந்த பதிலை உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களிலே கால தாமதம் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கும், சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருடங்களாக அவன் காத்திருந்தான். ஆண்டவர் அவனுடைய ஏக்கங்களை, சிந்தங்களை அறிந்து அவனுக்கு பூர்ண சுகத்தை தந்தார். அது மாத்திரமல்ல, 12 வருடங்களாக ஆண்டவரே அந்த ஸ்திரீயானவள் அநேக உபத்திரவத்தை பட்டு தன் ஆஸ்தியெல்லாம் அவள் விற்று மருத்துவருக்கு கொடுத்த போதிலும் அவளுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு இடைப்பட்ட போது, அவர்களை சந்தித்த போது ஒரு வார்த்தையிலே அவளுக்கு அந்த 12 வருடங்களுக்கான விடை அவளுக்கு கிடைத்தது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இந்த அனுபவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே வாங்கி இப்பேற்பட்ட தருணங்களில், நெருக்கமான தருணங்களிலே தேவன் எனக்கு உதவி செய்யவில்லையே, கால தாமதம் ஆகிறதே என்று நாம் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே, ஏற்ற சமயத்திலே நம்மளுக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இங்கே இயேசு பூமியில் நமக்கு வசதியான, நீங்கள் சுகபோகமாக இருப்பீர்கள் என்று இந்த பூமியில நமக்கு வாக்கு கொடுக்கவில்லை. ஒரு சில
வசதி வாய்ப்புள்ள ஜனங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்களெல்லாம் அஞ்ஞானிகளா இருக்கலாம், தேவனை அறியாது இருக்கிறார்களே, ஆனால் வசதியோடு இருக்கிறார்களே, கார் பங்களாவோட இருக்கிறார்களே என்று அநேகம் பேர் நீங்கள் நினைப்பது உண்டு. நானும் நினைத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், இதை உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவரை நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவரிடத்துல நான் தனியா பேசி கொண்டிருக்கும் போது, எனக்கு பல ஆயிரம் கோடிகள் எனக்கு சொத்து இருக்கிறது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் அநேக முறை கேட்டிருக்கிறேன். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்துள்ள ஈவுகளை, ஆசீர்வாதங்களை நாம் அந்த நேரத்துல சில இக்கட்டான சூழ்நிலை நாம் மறந்து விடுவதற்கு ஏதுகரமா இருக்கிற, சுகபோகமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆனால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் இதை காணுகிறோம். ஆகவே நாம் இந்த எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது என்பது நமக்கு ஒருவேளை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவையான பாடங்களை கற்று அவர் மென்மேலும் சோதனைகளை நமக்கு பயன்படுத்துகிறார். சில வேளைகளில் யோபினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானமாய் இருந்த அவருக்கு கூட கேட்ட மாத்திரத்திலே அநேக மாதங்கள் கழித்து தான் அவருக்கு அந்த பரிபூரணமான வாழ்க்கையை இருந்தது. அவருடைய மனைவி கூட சொல்லிட்டாரு, இன்னும் ஏன் ஆண்டவரிடத்துல நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்கள், ஆண்டவரிடத்துல இன்னும் என்னத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லும் போது, நன்மை பெற்ற ஆண்டவரிடத்துல தீமை பெற நாம் சித்தமா இருக்கிறோம் என்று அவருடைய மனைவியை அவர் நொந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த தேவதாசர்களை நாம் முன்வைத்து நமக்கு ஆண்டவர் அவர்கள் மூலம் ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார். ஆனாலும் அந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறாரா இருந்தாரா, அந்த அளவுக்கு நெருக்கடியிலே நாம் இருந்திருக்கிறோமோ என்று நாம் பார்த்து நாம் தியானிக்க வேண்டும். அதன் மூலம் இந்த சம்பவங்கள், வேத சம்பவங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னென்றால், பேதுருனுடைய அனுபவத்தையும் அப்போஸ்தலருடைய அனுபவத்தின் ஊழியத்திலே அவர்கள் சில காரியங்களை திட்டமிட்டு செய்யும் போது சில நேரங்களிலே அந்த காரியங்கள் நடைபெறாமல் அவர்கள் சிறைசாலையில பேதுருனுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாக தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தார்கள். ஆகவே சோதனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒருவேளை அந்த நேரத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை உடனடியாக பதில் கிடைக்கவிட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியங்களை நமக்கு கூட்டி தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இங்க உலகத்துல உபத்திரவம் இருப்பதினாலே வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது என்று 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமது மிகப்பெரிய தேவை நமது தேவனை அறிவது. நீங்கள் அவரை எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அவரை நம்புகிறீர்கள், மேலும் அவர் செயல்பட அனுமதிக்கிறீர்கள் என்று இங்க சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது கடைசியாக பதில்களையும் உதவிகளையும் தேடுவதற்கு முன் அவரை அறிய தேடுங்கள், பின்னர் உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விட்டு அவருக்காக காத்திருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு சுருக்கமாக செய்தியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் உடனடியாக பதில் தந்திருக்கிறார்.
நாம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே, சில மாதங்கள், சில வருடங்கள் கூட அதற்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறோம். ஆனால் நாம் சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர், நான் காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை, அந்த ஜபத்திற்கான பதிலை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று, புத்தகத்தில் நான் அதை படித்தேன். அந்த கணவன் மனைவி 2 பேர். இந்த மனைவி கிறிஸ்தவர்கள். எப்படியோ ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த அந்த வாலிபனுக்கு இவர்களை திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள். அது ஒரு பெரிய குடும்ப சூழ்நிழல், ஒரு கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இவள் திருமணம் முடிந்த முதல் கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதை ஒரு நாளும் அவள் நிறுத்தவில்லை. இதை அந்த கணவனுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கியது. அவள் பார்த்து சொன்னால், நீ இதையெல்லாம் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே நீ இந்த ஜெபம் பண்ணுவதும், வேதம் வாசிப்பதும், சபைக்கு செல்வதும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அவரிடத்துல கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். அவள் ஒரு புராட்டஸ்டன்ட் சகோதரி. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆலயத்துக்கு போய்விட்டார். கணவன் அதை எதிர்பார்த்து காற்றுக்கொள்ள எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்த மாத்திரத்திலே சரியான அடி. சரி, இந்த வாரம் கிடைத்தது. அடுத்த வாரமும் இதே நாளைதான் நடக்குது. 5 வருடங்கள் உருண்டோடி போயின. இதே வாரம் இதே சம்பவம் தான் நடக்குது. திடீரென்று அந்த கணவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையிலே அனுமதித்தார்கள். மிகுந்த வேதனைகள், கால் எலும்பு முற்றிலுமாக முறிந்து போனது. அவர்கள் அந்த அவர்களுடைய பெட்டில இருக்கும்போது திரும்ப பார்த்தால் அது ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனை. அங்கே என்ன எழுதியிருந்தால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று அங்கு ஒரு வசனம் எழுதியிருந்தது. மனைவி தன் கணவனை பார்த்து, அங்கு என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார். அதை வாசித்து விட்டு கணவர் சொன்னார், என் வலியெல்லாம் இவர் பாரத்துல ஏத்திக்குவாரா? என் வலியெல்லாம் அவர் மேல சொன்னாக்கா நம்பி எனக்கு சுகம் கொடுத்துருவாரா? இந்த வலி வேதனையெல்லாம் நீங்கி விடுமா என்று மனைவியிடத்தை கேட்டாள். மனைவி தன் கணவனிடத்துல, நான் வணங்குகிற ஜீவனுள்ள தேவன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வலியும் வேதனையிலிருந்து விடுதலை தருவார் என்று அவரிடத்தில் சொன்னார். ஒரு சில வாரங்கள் கழித்து அவர்களை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். அப்போது ஊக்கமாக இந்த அம்மா ஜெபித்தார்கள். 5 வருடம் ஜெபித்ததை காட்டிலும் இப்பொழுது ஊக்கமாக என்னுடைய கணவருக்கு எப்படியாவது இந்த பிராக்சரில் இருந்து, இந்த உடல் வலியிலிருந்து, வேதனை எனக்கு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே என்று அவர் ஊக்கமாக ஜெபித்தார். ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், அந்த நாட்கள் கழிந்த பிறகு டாக்டர்கள் அவர்களை பரிசோதித்து சொன்னார்கள், நாங்கள் இதுவரை இப்பேற்பட்ட இவ்வளவு சீக்கிரம் இவருக்கு இந்த சுகத்தை அடைந்திருக்கிறார், அது நாங்கள் இதுவரை அது கண்டிராத ஒரு அதிசயமாக தான் இருக்கிறது. ஆனால் தேவ திட்டத்தின்படி இது அவருக்கு நடந்திருக்கிறது, தேவ சித்தத்தின்படி நடந்திருக்கிறது.
ஒருவேளை உங்களுடைய மனைவியுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டதுனாலே இவருக்கு இப்போது பூர்ண சுகத்தை பெற்றிருக்கிறார். எங்களுடைய அறிவுக்கு நாங்கள் பார்க்கும்போது இவ்வளவு சீக்கிரம் இந்த எலும்பு கூடியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் உங்களுடைய மனைவி ஜபித்த ஜபத்தினாலே இந்த காரியமானது பார்த்து சொன்னாங்களாம். அப்பொழுது இவர் மனதிலே குத்தப்பட்டவர்களாக, என்னுடைய மனைவி இத்தனை வருட காலமாக ஆலயத்துக்கு சென்றால் அவளை நான் அடித்து துன்புறுத்தி வந்தேனே என்று அவளுக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்திலே அவர் பேசினார். கடைசியாக அந்த சம்பவம் எப்ப முடிகிறது என்றால், அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து தயக்கத்தோடு எதை சொல்ல வராரு, ஆனால் எப்படி சொல்லுவது என்பதை அந்த மனைவிடத்துல அவர் பார்க்கும்போது அவங்க மனைவி சொல்ற, என்ன இருந்தாலும் சொல்லுங்க, என்ன இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்றார். அப்பொழுது இந்த கணவன் சொன்னாராம், நான் கூட வர வாரத்துல இருந்து சர்ச்சைக்கு வரலாமா? அந்த மனைவிக்கு ஆண்டவரிடத்திலே நான் 5 வருடங்களாக கேட்ட இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் அளித்திருக்கிறார். காலதாமதம் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த நாளிலே அந்த மகள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்று அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கலாம், ஆனால் தேவன் ஏற்ற வேளையில உங்களுக்கு பதில் அளிக்க நல்லவராயிருக்கிறார். ஆகவே பதில்களையும் உதவிகளையும் தேடுவதற்கு முன் அவரை தேடுங்கள், அவரை அறிய தேடுங்கள். பின்னர் உங்கள் எல்லா கவலையும் அவர் மீது வைத்துவிட்டு அவருக்காக காத்திருங்கள். தேவன் தாமே இந்த நேரத்தை அடியனை ஒரு சிறு கருவியாக தேவனை சோத்திருக்கிறேன். இந்த செய்தி மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் நம்புகிறேன். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆமேன். மிக்க நன்றி அண்ணா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் காத்திருந்து நன்மை பெற்றார்கள் என்கிற மேலான சத்திய தூதினை வேதாகம வசனத்தினூடாக நமக்கு பகிர்ந்தளித்த அன்பு சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களுக்காக காத்திருத்தல் என்கிற ஒரு நிலையை நாம் பொருட்படுத்துகிறதே இல்லை. நமக்கு கேட்கிறதெல்லாம் உடனே கிடைக்கணும். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், காத்திருக்கிறவர்களுக்கு இறுதியான முடிவு புது பலன் அடைகிற அனுபவம் இருக்கு என்று சொல்லி திருமறை நமக்கு போதிக்கிறது. அப்படியாக அப்போஸ்தலர் காலங்களிலே காத்திருந்து ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றுக் கொண்டது கூட நமக்கு தெரிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய விசேஷித்த திருச்சபையினுடைய மேலான கூற்று என்னன்னு சொன்னா, நாம் எல்லாரும் வருகைக்கென்று காத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, காத்திருக்கிற என்கிற மேன்மையான அனுபவமானது பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது இன்னும் நல்லாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த செய்தியை சார்ந்த, இந்த வசனத்தை சார்ந்த மற்றும் ஒரு 2 வசனங்களை உள்ளடக்கியதாக 2 நபர்கள் நாம ஜெபம் பண்ண போறோம். காத்திருத்தல் என்கிற அந்த செய்தியின் ஊடாக 2 வசனங்களை உள்ளடக்கி நம்ம 2 பேர் தனித்தனி ஜெபம் பண்ண போறோம். முதலாவது சகோதரர் தேவ பிரசாத் அவங்க சங்கீதம் 31:24 இப்படி சொல்லுது. சங்கீதம் 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனமா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்கிற ஒரு மேலான சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்கள்லாம் பலவீனப்பட்டு அங்கலாய்க்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது
கர்த்தர் தருகிற மேலான அனுபவம் நம்முடைய இருதயங்களெல்லாம் களி கூறும்படியான அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துவாராம். ஆக நம்முடைய உள்ளங்களெல்லாம் நம்முடைய இருதயம் எல்லாம் சிறப்படும்படியாக இந்த வேலையிலும் கூட அன்பு சகோதரர் தேவ பிரசாதம் பாரத்தோடு ஜெபிப்பார்கள். திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்காக சகோதரர் தேவ பிரசாதம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, முது மகிமை இறங்கட்டும் தகப்பனே. கர்த்தாவே, சங்கீதம் 31:24 பிரகாரமாய் கர்த்தாவே, நீர் கிருபையாய் கர்த்தாவே ஜெப ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்ன வசனத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் காத்திருக்காங்க தகப்பனே. இதோ கர்த்தாவே, பிரசவத்துக்காக காத்திருக்கிறாங்க, நோய் விடுதலை மகள் மணமகனுக்காக காத்திருக்கிறாங்க அப்பா. தாய் தகப்பன் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் நமக்கு அப்பா என்று கூப்பிட யாரும் இல்லையே, அம்மா என்று கூப்பிட யாரும் இல்லையே என்று காத்திருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்திலே நான் கைபேசி வாயிலாக இந்த சரஸ்வதி என்ற மகளோடு கூட பேசும்போது, சிறு குழந்தைகளாய் இருக்கும் போதே கணவன் மரித்து போய்விட்டு கர்த்தாவே அந்த மகள் பட்ட பாடுகளை எல்லாம் நான் காத்திருந்தேன் பிரதர். நீங்க சொன்னீங்க, ஏசப்பா எனக்கு நன்மையை தந்தார். நான் இபில சேர்ந்து டிப்ளமோ எழுதி அதுக்கப்புறம் பிஇ எழுதி நான் ஜேஇயா இருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே, ஒரு பிள்ளை நர்ஸுக்கு படிக்க சேர்த்திருக்கிறேன் எஸ்எம்எஸ்ல, இன்னொரு பிள்ளை கர்த்தாவே பிகாம் முடித்து பேங்க் எக்ஸாமுக்காக படித்திருக்கான் பிரதர். நீங்க வந்தீங்க, குடும்பத்துல வந்தீங்க, இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதோ அந்த சகோதரியுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூறுகிறேன்ப்பா. இவர்கள் காத்திருந்தாங்க தகப்பனு, தன்னுடைய தகப்பனுக்கு கை கால் இதோ நன்றாகும், தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க என்று கண்ணீரோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு கூட கர்த்தாவே, 3 பேருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை நான் அளிப்பேன் என்று நீர் வாக்கு மாறாத தேவன். நீர் சொன்ன பிரகாரமாய் 3 பேரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்பா. எல்லாம் திருமணம் ஆகிய குழந்தைகளோடு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தையும் அது ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்தீங்கப்பா. சங்கீதத்துல நீ சொன்னது போல கர்த்தாவே, இந்த வசனத்தை உறுதிப்படுத்தினீர் தகப்பனே. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறப்பா. கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரமாய் அறுவடை செய்வீர்கள் என்று சொன்னீரப்பா. உமது சுவிசேஷத்தை கண்ணீரோடு கூட கர்த்தாவே, பாரத்தோடு கூட, ஆத்தும தாகத்தோடு கூட எங்கெல்லாம் நான் விதைத்தேனோ கர்த்தாவே, அதெல்லாம் இந்த ஆண்டில அறுவடை செய்ய உமது ஆண்டியில கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில சேர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அந்த மகள் கூட ஆலயத்துக்கு நான் வருகிறேன் பிரதர், அடுத்த வாரம் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்காங்கப்பா. அநேக காரியங்களை கர்த்தாவே, ஆத்துமாக்களை எல்லாம் நம் மருத்துவ உதவியோ கர்த்தாவே, ஆலோசனை இன்று நம்ம யாரும் தேட மாட்டாங்க தகப்பனு. அப்படியே கர்த்தாவே, அந்த மகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறேன் தகப்பனு. அப்படியே அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தாவே, இதோ இழந்து போயிருக்கிற அந்த குடும்பத்தை நீர் மீண்டுமாய் இந்த புது வருஷத்திலே நீர் சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. அது போல அநேக குடும்பங்கள் உண்டு தகப்பனே. இந்த நாளிலே இதோ கர்த்தாவே, சங்கீதத்துல நீர் சொன்னது போல 31 சங்கீதம் 24வது வசனத்துல சொன்னது போல கர்த்தாவே, நான் உண்மையே கர்த்தாவே இதோ துதித்து இந்த ஜெப விண்ணப்பத்தையும் இந்த வேண்டுதலையும் கர்த்தாவே உமது கரங்களில் ஒப்புடுக்கிறோம். அப்படியே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னீரப்பா. அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் நாங்கள் பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள், ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூல வளர்ச்சி இல்லாதவர்கள் அனைவருக்கும் நீர் பூமியில் இருந்த நாட்களிலே செய்தது போல கர்த்தாவே, எங்களை உமது கருவியாக பயன்படுத்துங்கப்பா. இங்க அலமேலு மங்காபுரம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கருவியாய் பயன்படுத்துங்கப்பா. எல்லோருக்கும் ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. எல்லோரும் ஆத்துமாக்களை இந்த புது வருடத்திலே கரம் பிடித்து அழைத்து வர கர்த்தர் கிருபையா நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையாவும் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. இப்பொழுது சகோதரர் பாபுக்கான ஜெப நேரம். உங்களுக்கும் இந்த நாளின் செய்திக்கு ஒத்த காத்திருக்கிற அனுபவத்தை குறித்ததான தலைப்பின் கீழாக உங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 27
14 இப்படியாக சொல்லுகிறது. காத்திருக்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதாக சொல்லி அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று சொல்லி திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் சில நேரங்கள்ல அநேக காரியங்களுக்காக காத்து அலுப்படைந்து சோர்வடைந்து போகிறோம். உலக பிரகாரமான காத்திருப்பு நமக்கு அலுப்பை தந்தாலும் கூட உன்னதமான தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து நம்முடைய தேவைகளுக்காக இருதயபூர்வமாக மன்றாடுகிற பொழுது நிச்சயமாகவே காத்திருப்புக்கு நல்ல பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய திருச்சபையிலும் அநேக சகோதரிகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் அநேக ஆண்டுகள் தன்னுடைய கற்பத்தின் கடிகளுக்காக காத்திருக்கிறாங்க. வேலை இல்லாத பிள்ளைகள் வேலைகளுக்காக காத்திருக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையிலே பலப்படாத பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய இல்லற வாழ்வு சீர்பொருத்தப்பட்டாக காத்திருக்கிறாங்க. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்விலே குறைவு இருக்கிறது. அவற்றையெல்லாம் நிறைவு செய்யும்படியாக அநேக காத்திருக்கிறோம். இந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெறுகிற பொழுது ஏழையிலே சகோதரர் பாபு இங்க ஏறெடுப்பாங்க. பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே. கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது பண்ணுங்க. கேக்குது ஐயா. பரலோகத்தின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குறோம், வாழ்த்துறோம் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ காரியத்துக்காக காத்திருந்தாங்க சுவாமி. ஆண்டவரே, காத்திருப்பது ஆண்டவரே உமக்கு நல்லது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. உமக்காக நாங்கள் காத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, இந்த தகப்பனே, எத்தனையோ பேர் வேலைக்காகவும் ஆண்டவரே மற்ற திருமண காரியத்துக்காகவும் பிள்ளை பாகத்துக்காக காத்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சுத்த கிருபை சுவாமி. என் தேவன் காத்திருந்ததுக்காக எனக்கு நல்ல அருமையான ஆண்டவரே திருமண காரியத்தை வாய்க்கை செய்தார், பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார், வேலை வாய்ப்பு கொடுத்தார் என்று ஆண்டவர் அநேக பேர் சாட்சி சொல்லுகிறாங்க சுவாமி. எங்க ஆலயத்துல ஆண்டவரே வேலைக்காகவும் திருமணத்துக்காக காத்திருந்து நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்ப இன்னும் சில பேர் ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்க சுவாமி. ஜீவனுள்ள தேவனை ஏற்ற நேரத்தில் செய்யக்கூடிய தேவனா இருந்து ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தரப்போற தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெக்கப்பட்டு போனதில்லை சுவாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஆமாண்டவரே, உங்களுடைய பாதப்படியில நாங்கள் காத்திருந்து உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி பாக்கியத்தை சிலாகத்தை நீங்க ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் கெஞ்சி கேட்போம் ஆண்டவரே. இந்த ஆண்டுல அப்பா எங்க ஆலயத்துல விசேஷமா ஆண்டவரே கொடுக்கிறோம். அதனால நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன எங்க அன்பின் தெய்வமே, 2 பேருக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டுல அப்பா பிள்ளை பாக்கியத்தின் தேவன் ஆண்டவரே தயவாய் கிருபையா அவங்களுக்கு தர வேண்டுமா இந்த பாதப்படி தொட்டி கெஞ்சி சுவாமி. என்னுடைய ஜபத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி சுவாமி. பரிசுத்த ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஜப ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. ஜெபிக்கூடிய ஜப வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி சுவாமி. நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே, நீங்க எல்லாருக்கும் காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க அதிசயத்தை அற்புதத்தை செய்ய போற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அவையானவரே, எங்களுடைய ஆலயம் முழுவதும் அப்பா நிறைந்து வழித்தக்கதாக ஆண்டவரை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. அதை நீங்க நிறைவேற்றி தர போற தயவுக்காக நன்றி அப்பா. அதே போல விசேஷமானவரே, இந்த பாப்பச்சம்மன் கோயில் தெருவில் அத்தனை குடும்பத்தை உங்க கருத்துல இருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டு இவங்க எல்லாம் அப்பா நிச்சயமாக நீங்க செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. வருகிற காலங்கள் அப்பா நீங்கள் அப்படி நேர்த்தியாய் செய்ய போற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். 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 மிக்க நன்றி பாபு.
இப்பொழுது ஒரு 2 பொதுவான ஜெப குறிப்புகள் இருக்கிறது. நாம ஒவ்வொரு வேளை துவங்க முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலே இது நடந்தேறணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறது வழக்கம். கர்த்தர் தயவாய் நம் மீது இறங்கி அந்த காரியங்களை செம்மையாக நடந்தேறும்படியாக நமக்கு வாய்ப்புகள் தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட திருச்சபையிலே அநேக நபர்கள் வரும்படியாகவும் ஆண்டவருடைய மெய்யான தூதை சகோதரர் நறுமணன் தரும்படியாகவும் கர்த்தர் பாராட்டினார். இந்த செய்தியானது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. வந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். வருகிற காலங்களிலே இன்னும் அநேகர் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து சேரும்படியாக ஆத்தும பாரத்தோடு வந்தவர்கள் எல்லாம் கேட்ட சத்தியத்தை விட்டுவிடாதபடிக்கு அநேகருக்கு சொல்லி ஆண்டவருடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும்படியாக அதற்கென்று விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த சகோதரி அற்புதம் இந்த நாளில் வந்த நபர்கள் எல்லாம் சென்று அநேகரை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை பரிமாறிக்கொண்டு ஆலயத்துக்கு அழைத்து வரணும்னு சொல்லிட்டு சகோதரி அற்புதம் அதற்காக பாரத்தோடு ஜெபிப்பீங்க. அற்புதம், நீங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஆண்டவரே, ஜெப குறிப்பு கேட்டுச்சீங்களா? சொல்லுங்க. நான் இன்னொரு முறை இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலுக்கு கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. அற்புதம், கேக்குதுங்களா? சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை ஏற்று இந்த அற்புதம், இன்னைக்கு ஆண்டவர் சபையை நடத்தின நன்மையான காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. சந்தித்து ஆண்டவருடைய அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளிலே கூட ராஜா இந்த மாலை வேலையில அப்பா உடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கும்படி என் தேவநீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமா இந்த 4 பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை நாங்கள் முடித்து ஆண்டவரே இந்த 10 நாள் கூடுகையில கூட கர்த்தாவே இது 4வது நாளிலே உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. மை சோதரிக்கிறார் ராஜா என்று செய்தி கொடுத்த மகனை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இப்போ செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அதை வைத்து அப்பா அவர்களை தியானிக்க என் தேவநீர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே நாங்கள் மதிய உணவு உண்ணும் போது கூட கர்த்தாவது தனமா அருமையா எடுத்தார்கள், நல்லா புரிஞ்சிச்சு என்று சொன்ன வார்த்தையை நீரும் கேட்டீர் சுவாமி. கர்த்தாவே அவர்களும் அப்பா இப்படியாப்பட்ட சத்தியத்தை இந்த இடத்துல இருக்கிறது என்று ஆலயத்துக்கு கூடி வரும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி மூலியமா நீர் ஒவ்வொருத்தரோடு கூட நீர் இடைப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அது எங்களுக்கும் ஒரு பிரயோஜனமா இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இவர்கள் வந்தவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சொல்லி கர்த்தாவே நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாக என் தேவநீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இவ்வளோ நாட்களாக ஆண்டவரே நாங்கள் ஆலயம் நிரம்ப வழிய வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமா எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பமா இருந்தது சாமி. ஆண்டவரே இந்த நாளிலே கூட ராஜா அப்படியேப்பட்ட ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒன்றும் வீண் போகாதபடிக்கு நிரம்பி வழித்ததாக ஆண்டவரே என் தேவநீர் கிருபை செய்தீர். அதுக்காக நன்றியப்பா. இன்னும் உயிருள்ள சாட்சிகளையும் ஆண்டவரே அப்பா தேவ செய்திகளும் எடுத்து கொடுக்க என் தேவநீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் இப்படி அன்பின் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நம்முடைய திருச்சபைக்கு தொடர்ந்து வருகிற அன்பு பெரிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சிலர் வரல. இந்த நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு அந்த அன்பு சகோதரி கவிதா நெடுநாட்களாக காத்திருந்து தன்னுடைய கணவனாரிடத்திலே ஆண்டவர் பேசி ஏற்ற வேலையிலே திருமுழுக்கு பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த குடும்பம் இன்னும் சத்தியத்துல பலப்படணும், அவர்கள் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும். அவர்கள் மூலமாக அந்த பகுதியில் அநேகர் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அன்பு சகோதரர் ஆபிரகாம் ஐயா குடும்பத்திற்காகவும் இந்த நாளிலே திருச்சபை கூடுகையில கலந்து கொள்ள முடியாது இருக்கிற
பெரிய மக்கள் மேரி பாட்டி இருக்காங்க, சங்கநாதம் பகுதியில இருந்து ஸ்டெல்லா பாட்டி அம்மா வரல, இன்னைக்கு சாந்தி வரல, இன்னும் அநேகர் வர முடியாம சூழ்நிலை இருக்கு. அவர்களுக்காகவும் விசேஷமாக ஆபிரகாம் ஐயா குடும்பத்திற்காகவும் நீங்க பாரத்தோடு ஜெபம் பண்ண போறீங்க. இந்த ஜெபத்தை சகோதரர் பிராங்க்லின் அவங்க பண்ணுவாங்க. ஆனா ஆபிரகாம் ஐயா ஃபேமிலிக்காக அவங்க தொடர்ந்து திருச்சபைக்கு வரணும். அநேகர் வருகை ஆண்டவருடைய அன்பை இன்னும் மற்றவர்களுக்கு சொல்லணும், வரணும்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஆபிரகாம் ஐயா குடும்பத்திற்காக, திருமுழுக்கு பெற்ற ஆபிரகாம் ஐயா குடும்பத்திற்காகவும், இந்த நாளுக்கு சபைக்கு வராத பெரியவங்க இருக்காங்களா, பெரிய மக்கள் இருக்காங்கல்ல, சாந்தி இருக்கு, ஸ்டெல்லா பாட்டியம்மா இருக்காங்க, இன்னும் மேரி பாட்டியம்மா சங்கநாதம் பகுதியில் வராங்க, அவர்களுக்காக கூட நீங்க அவங்களுக்காக பாரஞ்சோர் ஜெபம் பண்ணுங்க. வருகிற காலங்கள் எல்லாம் எல்லாரும் அவங்க எல்லாம் இணைந்து ஆண்டுடைய சமூகத்துல வரணும்னு சொல்லிட்டு இந்த நாளிலே வராதவர்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போறீங்க. குறிப்பாக ஆபிரகாம் ஐயா குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண போறீங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிங்க. அண்ணா மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணல. அந்த மைக் மேல கை வைங்க. அவருக்கு தெரியும். ஆனா அந்த மைக் மேல கை வைங்க. அந்த போனை டச் பண்ணுங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஓகே, சரியா இருக்கு. பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே இம்மட்டுமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம் சாமி. விசேஷமாக இந்த நாளிலே ஞானம் முழுக்க பெற்ற ஆபிரகாம் ஐயா அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் அறிந்த இந்த விசுவாசத்திலே மீண்டும் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீ தர வேண்டுமா கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, வேலை நிமித்தமாக அவங்களுக்கு தடை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தர் தாமே நீர் அதிலிருந்து விடுதலை தரவும் அவருடைய வாஞ்சையை நிறைவேற்ற வேண்டுமா என்பதில் கெஞ்சுகிறோம் சாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் மகத்துவமும் மாட்சிமை நிறைந்தவர். குடும்பத்தை விசேஷமாக உடைய கரத்துல கொடுக்கிறோம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வருவோம், இந்த மீதமான சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், அதன் மூலம் அவர்கள் மூலம் அநேக பிள்ளைகள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் அந்த குடும்பத்தை விசேஷமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சாமி. கர்த்தர் தாமே வருகிற நாட்களிலே இந்த குடும்பத்தை நீர் நினைவு கூர்ந்து அவருடைய வாஞ்சிகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த இந்த வயதான பாட்டிகள் ஆண்டவரே, ஒரு சிலர் வராமல் இருந்திருந்தார்கள். இன்றைக்கு அவர் மூலம் அவர்களையும் நீதாமே தட்டி எழுப்பி வருகிற வாரங்களிலே வந்து உம்முடைய மேலான இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவும், மேலான உம்முடைய ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஒருவேளை பலவீனமாய் சுகனமாய் இருந்தால் அவர்களுக்கு வருகிற வாரங்களிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும் சாமி. இன்னும் ஜெபிக்க கடைபெற்றுள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தால் அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிற நாட்களிலே உமக்கென்று சாட்சியாக உம்மை துதிக்கத்தக்கதாகவும் உம்மை போற்றத்தக்கதாகவும் நீர் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வருகிற நாட்டிலே வந்து ஆண்டவருக்கு துதியும் சோத்தியத்தையும் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சுள்ளோம் பரிசுத்த பரம்பிதாவே. ஆமேன். ஆமேன். மிக்க நன்றி அண்ணா. இவ்வளவு நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்ட எல்லாருக்கும் கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்முடைய நிறைவு ஜபத்தை போதகர் அவர்கள் நமக்கு நடத்தி தருவாங்க. இந்த கூடுகையினுடைய நிறைவு ஜபத்தை போதகர் நமக்கு நடத்துவார். ஜெபிப்போம். நிறைவு ஜபம்.
ஆண்டவரே, இந்த 10 நாட்கள் ஜெபக்கூடுகையில 4வது நாளாக உம்மை நாங்கள் தரிசிக்க நீ கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி. காத்திருந்து ஜெபத்தில் உம்முடைய நன்மைகளை பெறுவதற்கு ஏதுவாக நீர் ஒரு அழைப்பை தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பேசின மகனுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் காத்திருந்து மெய்யான பாக்கியத்தை அடைகிறவர்களாக என் ஆண்டவர் எங்களை வழிநடத்தவும், உமக்குள் நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலத்தினால் நிறைவாய் தாங்குங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமான உயர்வுகளை காணவும், ஆண்டவருக்கு உண்மை உத்தமமான சாட்சிகளாக திகழவும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த இரவை ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களையும் கர்த்தர் தாங்கி, ஆண்டவரே உம்முடைய மெய்யான சத்தியத்துல எங்களை தொடர்ந்து மெய்யாய் வழிநடத்தி அநேகருக்கு எங்களை நல்ல சாட்சிகளாக நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. அதற்கு நாங்கள் துரிதப்படவும் ஆயத்தப்படவும், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம் உன்னிப்பாய் கவனித்து நாங்கள் ஜாக்கிரதைப்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. எல்லா நன்மைகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய இப்படி ஐக்கியமும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இரவு வணக்கம். சோதரமா சோதரம் அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா.